இன்னொன்னு செங்கோட்டையன் தாவேகா போனதுக்கு பிறகு பாஜகவினுடைய செயல்பாடுகள்ல சில மாற்றங்கள் இருக்கிறதாகவும், இப்ப டெல்லியில கூட பன்னீர்செல்வத்த கூப்பிட்டு நீங்க ஒண்ணு சொல்றீங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து அவர வந்து கொஞ்சம் மிரட்டுனாங்க. அதாவது கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா ஓபிஎஸ்னாலே யாரு வேணாலும் லெஃப்ட்ல மிரட்டிடுவீங்களா சார்? என்ன சார்? அதெல்லாம் ஒரு அளவு வேணாமா? மிரட்டல. நம்ம இல்ல அவங்க நடக்க சொல்றது போற இப்ப நிகழ்வுல செங்கோட்டையன் தாவேகா போனதுனால பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு ஆஃபர் இருக்கு. தாவேகா கூட போகலாம். இல்ல தாவேகா கூட தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டணி போறாரு அப்படின்னா, டிடிவி, ஓபிஎஸ் இப்படி ஒரு கூட்டணி தாவேகா தலைமையில் அமையும் பட்சத்துல இல்ல அந்த அது கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் போய் தாவேக்கால இணைவாரலாம் நீங்க அவ்வளவெல்லாம் இன்னும் கீழ போல சார் அவரு. திமுகவுலயும் நான் அது ஆஃபர் ஏதோ விஜய் கட்சினா ஒரு அப்படி அந்த ஆங்கிள் சொல்ல. செங்கோட்டையன் போய் சேர்றதுக்கும் ஓபிஎஸ் போய் கட்சியிலே சேர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு சார். 3 முறை முதலமைச்சரா இருந்த ஒருத்தர் செங்கோட்டையன் அமைச்சரா இருந்தார். அவரையே நம்ம எப்படி சார் தாவேக்கால போய் அவரு அப்படிலாம் பேசுறோம். ஆனாலும் அவருக்கு வேற வழி இல்லைன்னு ஒரு காம்ப்ரமைஸ். ஓபிஎஸ்க்கு எந்த வழி இல்ல? நான் காவி கட்டிட்டு காசிக்கா போவார்னு 10 தடவை கேட்டிருக்கேன். காசிக்கே போனாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்படி போய் ஒரு கட்சியில போய் சேரணும் அவருக்கு அவசியம் இல்லை. அந்த அரசியல் எந்த தனிநபருக்கும் அவசியம் இல்லை. சுயமரியாதையுள்ள எவர் ஒருவருக்கும் அது அவசியம் இல்லை. ஓபிஎஸ் அப்படிலாம் தப்பு செய்ய மாட்டார்.